ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஹேர் க்ரோ சேலஞ்சோட டே 26வது நாள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8வது ஹேர் பேக். ஆல்மோஸ்ட் நேற்றே இந்த சேலஞ்ச் நமக்கு முடிஞ்சிருக்கணும். 4 நாள் எப்படியோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஹேர் பேக்கோடு இந்த சேலஞ்சை நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஹோம் ரெமெடி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஈஸியாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு மிக்ஸி தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஹேர் பேக் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாத் தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடியில் வேர்க்குள்ளே இருந்து முடியோட கீழே இருக்கிற நுனி வரைக்கும் உங்களோட முடியை ரொம்ப ஹெல்த்தியாக மாற்றி கொடுக்கும். உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களோட முடியை ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு உங்கள் முடியை நல்லா திக்காகவும் மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஹோம் ரெமெடி தான். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய அந்த ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பியூர் ஒரிஜின் ப்ராடக்ட்ஸ் தான். அதில் நான் இன்றைக்கி 3 ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதுதான் பியூர் ஒரிஜின் கொரியன் விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இதை ஏன் கொரியன் விட்டமின் சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே கொரியன் பேஸ்டு இன்க்ரீடியன்ஸ் தான். அதில் மைக்ரோபீட்ஸ் விட்டமின் சி லெமன். பிகாஸ் ஆஃப் கொரியனோட ஸ்கின் டோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லுக் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டாக பார்த்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். லைட்டாக நம்மளோட ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கே செம்ம பிரைட் லுக் கொடுக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதுதான் கொரியன் சி விட்டமின் ஃபேஸ் சீரம். சீரமை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜெல்லி ஃபார்மில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். இது நார்மலாக நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய சீரம் மாதிரி தான் இருக்கும். இதில் 20x பியூர் விட்டமின் சியும் சீரம் க்ரீமில் 10x ரேஞ்சையும் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இது 2 எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் போகிறதுக்காகவும், அன்இவன் ஸ்கின் டோன் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், ஃபேஸில் இருக்கக்கூடிய டல்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைப்பில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த சீரமை லைட்டாக ட்ராப்பாக எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணிக்கிறேன். அப்புறமா என் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணோடனே உங்களோட ஸ்கின்ல நல்லா ஆப்ட் ஆகிக்கும். ஒரு மாதிரி பேட்சாக தெரியாது, ரொம்பவே ஈவனாக இருக்கும். ரொம்ப மாய்ஸ்சரைஸாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. செகண்ட் சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும். இந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சீரம் அப்ளை பண்ண பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கையில் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஒயிட்டாக தெரியும். அது வந்து நல்லா இருக்காது. நான் நார்மலாகவே சீரம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றா செகண்ட் ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பெஸ்ட்டு ஹோம் ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது அதுதான் நேச்சுரல் கத்தாழை. ஆலோவேரா எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். அது போக நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஹேரை நல்லா ஷைனிங்காக மாற்றி கொடுக்குறதோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். ஏன்னா இதில் விட்டமின்ஸ் இருக்குது. அது போக இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கத்தாழையில் இருக்கக்கூடிய சைடு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுதான் நம்மளோட முடிக்கு 100% பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இது கூட 2ஆவதாக நம்ம சேர்க்க போகிறது அதுதான் கிராம்பு. இது நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று. இது எதுக்காக நம்ம மெயினாக எடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கிராம்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரில் இருந்து முடி முளைச்சி வர்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா இது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நம்ம தலையில் இருக்கக்கூடிய இச்சிங் எல்லாம் போக்கும். நிறைய பேருக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் வருது, ஆனால் எனக்கு ஆலோவேரா சேர மாட்டுது அப்படின்றவங்களாம் இந்த கிராம்புவை தண்ணியில் ஊற வச்சு நம்ம தலையில் வாஷ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் நம்ம ரோஸ்மெரி லீவ்ஸான ஹேர் க்ரோ சேலஞ்சோட ஹீரோயின். இன்றைக்கி ரோஸ்மெரி லீவ்ஸ் எதுக்காக நம்ம இந்த சேலஞ்சில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி புது முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நான் ஒன்றா தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் கத்தாழையை ஒரு ஜெல் அளவுக்கு எடுத்துக்கலாம், கிராம்புவை சும்மா 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், ரோஸ்மெரி லீவ்ஸை 1 கை அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியோட கலர் மாறிடும். இதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை நம்ம கையாலேயே நல்லா மசிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான்
ஆலோவேரா ஜெல் தனியாக பிரிஞ்சு வரும். ரோஸ்மெரி லீவ்ஸும் கிராம்பும் தண்ணியில் நல்லா ஊறிடும். ஆலோவேராவை நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிசையும் போது அது நல்லா ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். இப்போ இந்த ஜெல்லி ஃபார்ம் தான் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இதை டஸ்ட் இல்லாமல் எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் நான் இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வாசமாக இருக்கும், குயிக்காக உங்களுக்கு ரெடி பண்ண ஃபீல் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையிலே இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட முடிக்கு நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நல்ல லிக்விடான ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆயில் வச்ச ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆயில் இல்லாத ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சாக பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் நாளே ஆயில் வச்சுட்டேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்கேல்பில் படுற மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் முடியை பிரிக்கணுன்ற அவசியம் இல்லை. முடியில் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஸ்கேல்பில் ஊற்றி நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன மசாஜ் உங்களோட தலையில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுத்து உங்களோட முடி ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்ல ஈவனாக பரவி கொடுக்கும். ஸோ உங்கள் தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ண ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபிங்கர் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நகத்தை வச்சு யாருமே சுரண்டிடாதீங்க. என்னோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோட முடியிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது திக்னஸை கொடுக்கும், அதே மாதிரி ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீயாகவும் நம்ம முடியை மாற்றி கொடுக்கும். நிறைய பேருக்கு என்ன தான் ஆயில் வச்சாலும் மறுநாள் பார்த்தா ஆயில் வைக்காத மாதிரியே தலை இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரை ஹேராக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ரின்ஸ் வாட்டரை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. உங்கள் முடியாக நீங்களே அசந்து போகிற அளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் இதை ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்புவை கம்மியாக எடுத்துக்கோங்க, தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என் முடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ரின்ஸ் வாட்டரை இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடி பார்க்குறதுக்கே நல்ல திக்காக அடர்த்தியாக தெரியும். ஒவ்வொரு முடிக்கும் நல்ல ஒரு திக்னஸை கொடுத்து உங்களோட ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சேலஞ்சை எடுத்துக்கிறவங்க இந்த தடவை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஒன்ஸ் நீங்கள் சேலஞ்சு எடுக்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரின்ஸ் வாட்டரை நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், இதை வந்து நம்ம ஆயில் இல்லாத ஹேர்லேயும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உங்களோட ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீயை கம்மி பண்ணி உங்களோட ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் நல்லா ஷைனிங்லுக்கையும் கொடுத்து வச்சுக்கும். ஸோ அதனால நீங்கள் ஆயில் இல்லாமல் கூட இந்த ரின்ஸ் வாட்டரை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ரின்ஸ் வாட்டரை இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு நாளை கழிச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம 4வது நாள் ஹேர் பேக் போட்டு இந்த சேலஞ்சை நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பாய்.